ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையல் இன்னைக்கு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ரெட் சாஸ் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். இந்த பாஸ்தாவை நீங்கள் மார்னிங் டிஃபனாக கூட செஞ்சு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்காக கூட பண்ணி கொடுக்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெட் சாஸ் பாஸ்தா பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா புளிப்புலாத தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 4 காஷ்மீர் சில்லி நல்லா கலர் கொடுக்கும், அப்புறம் காரம் அவ்வளோவா இருக்காது. அதையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். கூடவே 2 பல் பூண்டு. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி இருக்குது, இது ஊற்றி அரைக்க தேவைப்படும். அப்படி வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் 2 கப் macaroni அல்லது பாஸ்தா இதனாலும் சேர்த்துக்கலாம். 2 கப் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது வேகிற டைமில் இதை நம்ம தோல் உரிச்சிக்கலாம். தக்காளியை தோல் உரிச்சாச்சு. இப்போ இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதை மட்டும் எடுத்துக்கலாம். சாஸ் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஓகே பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு குட்டி குட்டியாக நறுக்குனது அது சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட பெரிய வெங்காயம் 1 நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக பட் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், நமக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ரெட் சாஸ், அதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட காஷ்மீர் சில்லி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா சாதாரண சில்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, 2 கூட போதும். நான் காஷ்மீர் சில்லி காரம் இருக்காது, அதனால் ஒரு 4 சேர்த்துருக்கேன். நல்லா கலரும் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். காரம் ரொம்ப இருக்காது. ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கெச்சப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. நான் எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கேப்சிகம் ஒரு டைஸாக நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஷேப்பில். அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கிளறிக்கோங்க. அவ்வளோவா காரம் இல்லை, அதனால் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துப்பேன். வீட்டிலேயே ஒன்றும் இல்லை, காஞ்ச மிளகா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏற்கனவே என்கிட்ட ஆரிகானோ இது இருக்குது, அதனால் இதுவும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்ன இருக்கோ அது மட்டும் சேர்த்துக்கலாம். இட்டாலியன் சீசனிங் இது கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்க பாஸ்தா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, ரொம்ப காரமாக இருந்தால் கெச்சப் சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கலை. இது பாஸ்தா குக் பண்ண தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ரொம்ப வேண்டாம். சில்லி ஃப்ளேக்ஸ் எனக்கு நல்ல ஸ்பைஸியாக காரமாக வேணுமா. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக தயாரிடுச்சு. டேஸ்ட் பார்க்குறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.